அசிங்கமா இருக்கு பேசுறது. இது செய்யாம வேற என்னையா பண்றீங்க? நிதி ஒதுக்கீடு செஞ்சாச்சு, தண்ணி இருக்கு, ஸ்கீம் ஓகே பண்ணியாச்சு. இது 4 வருஷமா என்னத்தையா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதிகாரிகள் என்னத்தையா நீங்க செய்யறீங்க? யார் இது செய்யலையோ அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணணும். இது கேட்கறதுல கேட்க வைக்கணும். யாரு கேட்க மாட்டேன். நீங்க போங்க, நான் வரேன், ஒரு தேதி குறிப்பிடுங்க, நான் வரேன், கலெக்டர் போறோம், நீங்க வாங்க, எல்லாம் அந்த ஊர் விவசாயி எல்லாம் வாங்க. அது நான் கேட்க மாட்டாங்க. யார் இவங்க? உங்ககிட்ட சம்பளம் வாங்குற அதிகாரிகள் இவங்க. மக்களுடைய வரி பணம், இவ்வளவு நிதி இருக்குது, எல்லா ஆதாரம் இருக்கு, தண்ணியும் வருது. தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, தண்ணி கடல்ல போகுது. இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா நீங்க எதுக்கு ஆட்சி பண்றீங்க? எதுக்கு நீங்க கலெக்டரா இருக்கிறீங்க? எதுக்கு நீங்க அமைச்சரா இருக்கிறீங்க? எதுக்கு நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க? எதுக்கு நீர்வளத்துறைன்னு ஒண்ணு இருக்கு? எவ்வளவு சாதாரணமா செஞ்சுட்டு போலாம். இன்னைக்கு என்ன போராடணுமா? திட்டம் வர்றதுக்கும் போராடணும், திட்டம் அறிவிச்சு நிதி ஒதுக்கீடு செஞ்ச பிறகும் போராடணுமா? அப்ப வாழ்க்கை என்னையா? போராட்டம் தானையா? போராட்டம் செய்து திட்டத்தை அறிவிச்சு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா உங்களுக்கு எல்லாம் எதுக்கியா ஆட்சி? எதுக்கியா நிர்வாகம்? நீங்க எல்லாம் நிர்வாகம் செய்த தகுதி அற்றவர்கள். நான் யார சொல்றேன்? இந்த திமுக ஆட்சி முதலமைச்சர் சொல்றேன், நீர்வளத்துறை சார்ந்த இங்க அவங்களும் சொல்லிட்டு இருக்கிற அதிகாரி சொல்லிட்டு இருக்க, இங்க இருக்கிற கலெக்டரும் சொல்லிட்டு இருக்கிறேன், பிடபிள்யூ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை விட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா இந்த திட்டத்தை நாளையில இருந்து, இன்னில இருந்து ஆரம்பிங்க. இல்ல மிகப்பெரிய அளவுல அத்துணை விவசாயி தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் 2 மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளை வர வச்சு நாங்க சாலை மறியல், என்ன மறியல? நேஷனல் ஹைவேஸ், சும்மா இந்த சின்ன ரோட்லாம் இல்ல, நிறுத்திடுவோம் எல்லாத்தையும். எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும் தெரியும். அதனால ஒழுங்குமுறையா இதை பண்ணிடுங்க. திட்டம் அறிவிச்சாச்சு, நிதி ஒதுக்கீடு செய்யுது, ஆனா இதை நடைமுறைப்படுத்தாம இங்க செய்யறது நியாயம் கிடையாது. இதை ஒழுங்கா நீங்க விரைவில் செய்யணும். நாளைக்கே கலெக்டர் கூட்டம் போடணும். 2 கலெக்டரும் சரி, கிருஷ்ணகிரி கலெக்டரும் தர்மபுரி கலெக்டரும் கூட்டம் போட்டு அதிகாரிகளை வர வச்சுக்கிட்டு வேகமா செய்ய திட்டத்தை நிறைவேற்றணும், சீக்கிரமா நிறைவேற்றணும். இல்ல நாங்க வேலை ஆரம்பிக்கலன்னா இன்னும் 10 நாள் 20 நாள் இல்ல 1 மாதத்துல மறுபடியும் வருவேன். நான் அப்போ நம்ம சாலை மறியல் வச்சுக்கலாமா? இல்லன்னா இவங்களுக்கு வேற விதமா கேட்க மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு எல்லாம். அதனால இது சாலை மறியல் தான் இங்க மட்டும் இல்ல, நேரம் அங்க பார்டர் ஒசூர்ல இருந்து நடக்கும், இந்த பக்கம் சேலத்து வரைக்கும் நடக்கும். அந்த பக்கம் இந்த ரோடு பிளஸ் அந்த ரோடு, பெங்களூரு சென்னை ரோடு சாலை அதுவும் அடிச்சிடுவோம். பெங்களூரு சேலம் ரோடு, கோயம்புத்தூர் ரோடு எல்லாத்தையும் 2த்தையும் அடிச்சிடுவோம். அதனால இதெல்லாம் தமிழக அரசுக்கு நான் கேட்கிறேன் கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. உடனடியாக இந்த திட்டங்களை, இந்த 2 திட்டங்கள், இடது கால்வாய் திட்டம், வலது கால்வாய் திட்டம், இதை நிறைவேற்றுங்க. இப்ப எனக்கு இந்த ரமேஷ் எல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் நம்ம ஆட்சி வந்துடும் இன்னொரு 6 மாசத்துல. சாதாரண வேலை. சின்னதாக தடுப்பணை கட்டி நீரேற்று மூலமா ஏற்றுட்டு போனா இந்த பக்கம் ஒரு 14 ஏரி. நம்ம அவர் சொன்னாரு, இங்க இருந்து ஒரு மாற்றுல ஒரு நீரேற்று மூலமா கிட்டத்தட்ட ஒரு 20 ஏரி பயன்படும். இதுதான் வேணும், இதான் வேணும். நீ கொடுக்குற மகளிர் உதவி தொகை 1000 ரூபாய், அதெல்லாம் யாரும் கேட்கலையா? அந்த பணத்தை இதுல போடுங்கய்யா. விவசாயிகளும் இங்க வேலை வாய்ப்பு உருவாகும், குடிநீர் பிரச்சனை தீரும், எல்லாம் இருக்கும். உங்களுடன் ஸ்டாலின், அவங்களுடன் ஸ்டாலின், இவங்களோட ஸ்டாலினா ஏமாற்று திட்டத்துல அறிவிக்காதீங்க. உண்மையான இந்த திட்டம், இது போல திட்டங்களுக்கு நீங்க வேலையை செய்யுங்க, வேலையை ஆரம்பிங்க. இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டங்கள் செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நாங்க யோசிக்க மாட்டோம், தயங்க மாட்டோம். எங்களை பத்தி தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டிலே நீர்ப்பாசன திட்டங்கள் இதற்கு அதாவது இதை பற்றி தொடர்ந்து பேசி வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். ஏன்னா இதுதான் வரும் காலத்திலே மிகப்பெரிய வரமா இருக்கும்.
நமக்கு இதெல்லாம் இயற்கை கொடுத்த வரம், இதெல்லாம் நம்ம காப்பாத்தி, ஏன்னா வருங்காலம் மோசமான காலமா இருக்க போகுது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். இப்ப நமக்கு மழை வருது, வெள்ளம் வருது. 10 ஆண்டுகள், இன்னும் 10-15 ஆண்டுகள்ல மழையே வராதுன்னு சொல்லிட்டாங்க. யாரு? நிபுணர்கள், விஞ்ஞானிகள், கிளைமேட் சயின்டிஸ்ட். இன்னைக்கு வெள்ளம் வருது, பெரும் வெள்ளம் வருது, அடிச்சிட்டு போகுது, கிளவுட் பர்ஸ்ட், மேக வெடிப்பு, என்னென்னமோ வருது. இன்னும் 10-15 வருஷத்துல இது எல்லாமே போயிடும்னு சொல்றாங்க. அதுக்கு இப்பவே இது போன்ற திட்டங்கள் வர நேரத்துல இதெல்லாம் போட்டு நம்ம தயார் நிலையில இருக்கணும். இதுதான் நீர் மேலாண்மை திட்டம் கிடப்புல போட்டு இதெல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கு. அதாவது நீர் மேலாண்மையில நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீங்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள். You are not fit to rule if you discard the water management schemes, if you don't concentrate on water management schemes in Tamil Nadu. அதனால இது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். இந்த திட்டத்தை நிச்சயமாக இன்னும் வேகமாக செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். மோகன் ராம் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் நாளைக்கே கலெக்டர் இருப்பாருங்க. எல்லாம் சேர்ந்து கலெக்டர் மாதிரி எல்லாம் சேர்ந்து எல்லாம் சிவா எல்லாம் கும்பலா போங்க. வந்தாரு, பார்த்தாரு. இன்னும் ஒரு மாசத்துல சாலை மறியல்னு சொல்லிட்டாரு. இங்க பாத்துருங்க, வெங்கடேசன் போய் அங்க இதுல தருமபுரியில அவருக்கு பாத்துருங்க. சாலை மறியல் இங்க மட்டும் இருக்காது, தொடர்ந்து சாலை இந்த பக்கம் தொப்பூர்ல இருந்து ஒசூர் வரைக்கும் பண்ணிடுவோம். அது பண்ண வச்சிடாதீங்க. நிதி இருக்குது, உடனே வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஒரு செய்தி சொன்ன சொல்லி விட்டுருங்க. சரியா? அதனால நீங்க தொடர்ந்து நீங்க போராடுறீங்க. என்ன அதிகாரி கேட்டா, ஒருத்தர் அதிகாரி சொன்னாரு, அவங்க அமைதியா இருக்கிறாங்க, அவங்களே ஒரு மாதிரி லட்சணமா இருக்கிறாங்க சொல்றாரு. அவரு சொல்றாரு நீங்க அமைதியா, அப்ப நீங்க காமிங்க, உங்க கோபத்தை காமிங்க. கோபத்தை நீங்க காமிங்க. நீங்க ரோட்ல, இங்க உங்க ரோட்ல உட்காருங்க, பிரச்சனை பண்ணுங்க. ஏன்னா